சோழ சிரஞ்சீவி அத்தியாயம் 9. ஆதித்தன் கொடுத்த ஓலையையும் அவனது அடையாள மோதிரத்தையும் பெற்றுக்கொண்ட வந்தியத்தேவன் தஞ்சையிலிருந்து பழைய அறை செல்லும் பாதி வழியை தாண்டியிருந்தான். மனதில் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியும் பயமும் கலந்த இனம் புரியாத உணர்வு. மகிழ்ச்சிக்கு காரணம் முதன் முறையாக சோழ தேசத்து இளவரசி குந்தவையை சந்திக்கப் போவது. பயத்திற்கு காரணம் அங்கு பழுவேட்டரையர்களை சந்திக்க நேரிடுமோ என்பது. சென்ற முறை இதே பழையாறைக்கு வந்தபோது உடன் ஆதித்தனும் இருந்தான். அதனாலேயே செல்லும் இடங்களிலெல்லாம் ராஜ மரியாதை குறைவின்றி இருந்தது. இங்குதான் முதலில் கந்தமாறனை சந்தித்ததும் கந்தமாறனை நினைத்ததும் உள்ளமெல்லாம் பூரித்தது. நட்புக்கு இலக்கணமானவன், முதல் பார்வையிலேயே மனதிற்கு பிடித்து போனவன். அவன் அன்று உடன் இருந்தது மிக பெரிய தைரியமாக இருந்தது. இன்றோ ஆதித்தனும் இல்லை, கந்தமாறனும் இல்லை. வேங்கைகளின் குகைக்குள் தனியே நுழையப் போகிறோம் என்பதை நினைத்தாலே தன்னை அறியாமலேயே ஒரு படபடப்பு தொற்றிக்கொள்வதை உணர்ந்தான் வந்தியத்தேவன். பழைய அறையை நெருங்க நெருங்க சென்ற முறை வரும்போது நடந்த நிகழ்வுகள் நெஞ்சில் ஊஞ்சலாடத் தொடங்கின. அன்று பழைய அறையை நெருங்க வந்தியத்தேவனின் உள்ளத்தில் இனம் புரியாத உணர்ச்சிகள். சோழர்களின் தாய் மண்ணல்லவா இது? விஜயாலய சோழரின் வீரம் விளைந்த நிலம் அல்லவா இது? யானை மேல் துஞ்சிய ஆதித்தர் பயிற்சிகளை மேற்கொண்ட வீர மண்ணல்லவா? பிற்கால சோழர்களின் தலைநகரமாயிற்றே இது. இந்த அரண்மனையில் ஓடி விளையாடாத சோழ பேரரசர் எவருமே இல்லையே. அரண்மனை நெருங்கியதும் புறவி விட்டு இறங்கிய மூவரையும் வாசலிலேயே வரவேற்றான் ஒரு வாலிபன். தெளிவான முகம், எதிரில் நிற்பவனை ஆழம் பார்க்கும் கண்கள். இவனும் எனது நண்பன்தான், கந்தமாறன், சம்புவரையர் குலம். பார்த்திபன், கந்தமாறன், நான் என மூவராக இருந்தோம். தற்போது உன்னையும் சேர்த்து நால்வரானோம் என்ற ஆதித்தன் கந்தமாறனை நோக்கி, கந்தமாறா, இவன் வந்தியத்தேவன், வானவரையர் குலம், நமது நண்பன் என்று அறிமுகம் செய்தான். என்னவென்றே தெரியவில்லை. வந்தியத்தேவனை பார்த்தவுடன் பிடித்துவிட்டது கந்தமாறனுக்கு. அதே நிலைதான் வந்தியத்தேவனுக்கும். கந்தமாறனின் பகட்டில்லாத எளிமை கூட காரணமாக இருக்கலாம். நல்லது, வரவேற்கிறேன் நண்பா, உன்னை பழைய அறைக்கு என்ற கந்தமாறன் வந்தியத்தேவனை தோள் பிடித்து உள்ளே அழைத்து சென்றான். அரண்மனையில் நுழைந்து உள்ளே சென்ற பின்புதான் அதன் உண்மையான பிரம்மாண்டமே தெரிந்தது. கலைநயம் கொஞ்சி மிளர்ந்தது ஒவ்வொரு பகுதியிலும். ஒவ்வொரு அறையாக ஆதித்தனால் அடையாளம் காட்டப்பட உடல் சிலிர்த்தது வந்தியத்தேவனுக்கு. எத்தனை முக்கியமான இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கும் போதே வயிறு குழைந்தது. நீண்ட தாழ்வாரத்தை கடந்து ஒரு பெரிய அறையினுள் பிரவேசித்தனர் நண்பர்கள் நால்வரும். உள்வாசலை தொடும்போதே சிங்கத்தின் கர்ஜனையாய் ஒரு குரல் கேட்க, பயப்படாதே வந்தியத்தேவா, உள்ளே சோழ மண்டலத்தின் பெரும் தளபதி பெரிய பழுவேட்டரையர் இருக்கிறார் என்பதன் அறிகுறி இது என்றான் கந்தமாறன் அவன் கையை பிடித்தபடி. முதலில் உள் நுழைந்த ஆதித்தன், வணக்கம் தந்தையே, வணக்கம் தளபதியாரே, வணக்கம் அமைச்சரே என ஒவ்வொருவருக்கும் தனியே தன் வணக்கங்களை தெரிவிக்க பின் வந்த மூவரும் வணங்கியபடியே சென்றனர். வா ஆதித்தா, தஞ்சையிலிருந்து இங்குதான் நேராக வருகிறாயா? பயணக்களைப்பு முகத்தில் தெரிகிறதே என அன்பொழுக கேட்ட மாமனிதரை பார்த்தவுடன் வந்தியத்தேவனின் புருவங்கள் வியப்பில் விரிந்தன. ஆ, இவர்தான் சோழ பேரரசர் சுந்தர சோழரா? அடடா அடடா, என்ன அழகு, என்ன ஒரு வனப்பு, எத்துணை தெளிவான முகம், சாமுத்ரிகா லட்சணங்கள் என்பதையே இவரை பார்த்துதான் வரையறுத்தனரோ? கண்களில் தெரியும் அந்த கவர்ச்சி ஒன்றே போதுமே. எதிரில் நிற்பவன் இமை மூட மறந்து போவானே. சுந்தர சோழர் அழகன் என்று ஊர் சொல்ல கேட்டதுண்டு. ஆனால் அழகின் மறு உருவம்தான் இவர் என்பது இப்போதுதானே புரிகிறது. மன்மதன் இவர் போலத்தான் இருப்பானோ? ஆணாகிய நம்மாலேயே இவரை விட்டு பார்வையை நகர்த்த முடியவில்லையே. இவரை காணும் பெண்களின் நிலை என்னாவது? இப்படியெல்லாம் யோசித்து கொண்டே தன்னை மறந்து வந்தியத்தேவன் நிற்க, புதிதாய் ஒருவன் ஆதித்தனுடன் வந்திருப்பதை பார்த்த பழுவேட்டரையர், பார்த்திபா, யார் இவன் என சிலையாய் நின்றிருந்த வந்தியத்தேவனை கை காட்டி கேட்க, திடீரென பழுவேட்டரையரை கண்ட அதிர்ச்சியில் என்ன சொல்கிறோம் என்பது புரியாமலேயே, நான் வந்தியத்தேவன், சோழர் படை தளபதி என்று மீதிய சொல்வதற்குள் வந்தியத்தேவனின் வாய் குழற, சோழர் படை தளபதியா? நீயா? பிறகு நான் யார் என்று கேட்ட பழுவேட்டரையர் இடி முழக்கமாக சிரிக்க ஆரம்பித்தார். மன்னிக்க வேண்டும் தளபதியாரே, இவன் என் நண்பன் வானவரையன் வந்தியத்தேவன். சோழர் படை தளபதியாவது இவன் லட்சியம். அதை சொல்ல வந்தவன் புதிய சூழ்நிலையில் உங்களை கண்டதும் சற்று மிரண்டு விட்டான் போலும். ஆனால் சிறந்த வீரன், எவராலும் ஏற முடியாத என் காலன் மீது ஏறி பயணித்தவன்.
பார்த்திபனின் முரட்டு வாழ்வீச்சையே சமாளித்தவன் என்றான் ஆதித்த கரிகாலன். எனக்கு வயதாகிவிட்டது என்று தளபதி பதவிக்கு அடுத்த ஆளை தயார் செய்து விட்டாய ஆதித்தா என்று கேட்ட பழுவேட்டரையரை நோக்கிய ஆதித்தன், நல்ல யோசனை தளபதியாரே, அதற்கு தகுதியாக இவனை நீங்கள்தான் பயிற்றுவிக்க வேண்டும் என்று கேட்க, ஏதேது விளையாட்டாக நான் கேட்டது என் பதவிக்கே வினையாகிவிடும் போல் இருக்கிறதே என்று கூற, அருகில் இருந்த சுந்தர சோழரும் அமைச்சர் அனிருத்த பிரம்மராயரும் வாய்விட்டு சிரித்தனர். கந்தமாறனோ மனம் மகிழ்ந்தான். வந்தியத்தேவனுக்கு இது ஒரு அருமையான அறிமுக துவக்கம் என்பதை உணர்ந்தான். பார்த்திபேந்திரனோ உள்ளுக்குள் குமைந்தான். ஆதித்தனின் நட்பில் ஏற்கனவே கந்தமாறன் பங்கு போட்டதையே தாழ முடியாத அவனால் இப்போது வந்தியத்தேவனை தவிர்ப்பது எளிதல்ல என்பது புரிந்தது. கந்தமாறனின் அருகில் நின்றிருந்த வந்தியத்தேவனோ இவை எதையும் கவனிக்காமல் பழுவேட்டரையரையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவரது உடலை போர்த்தி இருந்த மெல்லிய போர்வையை தாண்டி அவனது கண்கள் ஊடுருவ முயன்று கொண்டிருந்தன. என்ன தேடுகிறாய் நண்பா என கந்தமாறன் மெதுவாக கேட்க, சற்றும் யோசிக்காமல் சத்தமாகவே பதிலளித்து விட்டான் வந்தியத்தேவன். ஒன்றுமில்லை நண்பா, இவரது உடம்பில் 63 விழுப்புண்கள் இருக்கும் என்று எனது ஊரில் பெருமையாக சொல்வார்கள். அது உண்மைதானா என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூற, இதை கேட்ட அனிருத்த பிரம்மராயர், தம்பி, சந்தேகம் இருந்தால் தளபதியார் அருகில் சென்று எண்ணிக்கையை சரிபார்த்து விடேன் என்று கூற, மறுபடியும் சிரிப்பொலி அறையை சூழ்ந்தது. ஆதித்தா, சரியான நண்பனைத்தான் தேடி பிடித்திருக்கிறாயடா. சிரிக்கவே யோசிப்பவன் நீ. உன்னை அவ்வப்போது சிரிக்க வைக்க இப்படி ஒருவன் தேவைதான். ஆனால் பெண்களிடத்தில் இவனை பேச விடாதே. என் அனுபவத்தில் சொல்கிறேன், எந்த பெண்ணுமே இவனது வெகுளித்தனத்தில் விழுந்து விடுவாள் என சுந்தர சோழரும் தன் பங்கிற்கு வம்பிழுக்க ஆரம்பித்தார். என் உடலை சோதிக்க இவன் அந்தப்புறம் அல்லவா வரவேண்டும் என பழுவேட்டரையர் தன் மீசையை முறுக்கியபடியே சொல்ல, இன்னும் சிரிப்பலை பெருகியது. பார்த்திபன் மெல்ல வந்தியத்தேவனின் அருகில் வந்தான். நீ நின்று கொண்டிருப்பது மொத்த சோழ சாம்ராஜ்யத்தின் முன்பு என்பதை முதலில் உன் மனதில் நிறுத்து. அதன் பிறகு உளறுவது தானாக நின்றுவிடும் என்றான் மெல்லிய குரலில். அதனால்தான் நீர் ஊமையாகி போனீரோ என அதே போல ரகசியமாக கேட்டான் வந்தியத்தேவன். இதை கேட்ட கந்தமாறன் தனக்குள்ளேயே புன்னகைத்து கொண்டான். சரியான ஆள்தான் இவன். இவன் பேசுவது எதுவுமே பிடிக்காமல் போகாது யாருக்கும் என்று எண்ணியவனின் மனதில் திடீரென தன் தங்கை மணிமேகலையின் நினைவு வந்தது. ஆம், அந்த வாயாடியும் இப்படித்தான். எதையாவது தொடுக்காக பேசிக்கொண்டே இருப்பாள். அட, இப்போதுதான் புரிகிறது இவனை எனக்கு ஏன் பிடித்தது என்று. இவனது பேச்சு எனது தங்கையை திரும்ப திரும்ப நினைவுபடுத்துவதுதான் காரணமாக இருக்குமோ? பார்த்திபன் கூறுவது சரிதான். ஆனால் சோழ சாம்ராஜ்யத்தில் பாதிதான் இங்கு இருக்கிறது என்றான் கந்தமாறன் மெதுவாக. மீதி என்று கேட்ட வந்தியத்தேவனின் ஆவலை கண்ட கந்தமாறன், இங்குதான் இருக்கிறது, இந்த அரண்மனையின் அந்த புறத்தில் என்றவுடன் எதையும் மறுத்து பேசும் பார்த்திபன் கூட, ஆம் நண்பா, மறந்தே போனேன். அவரது அசைவில்தானே ஆட்சியே நடக்கிறது என்றான். யாரையா அது? சோழ பேரரசரையே ஆட்டுவிக்கும் சக்தி என்று வந்தியத்தேவன் கேட்க, சக்திதான், பெரும் சக்தி, பெண் சக்தி. பேரரசரின் செல்ல மகள், ஆதித்தனின் தங்கை குந்தவை தேவியார்தான் அவர் என்று கந்தமாறன் கூற, அவரை எப்படியாவது பார்க்க வேண்டுமே என்ற ஆவலில் வந்தியத்தேவன் தன்னை மறந்து கேட்க, எவரை காண வேண்டுமாம் நண்பருக்கு என்று ஆதித்தனின் குரல் கேட்டு தூக்கி வாரி போட்டது மூவருக்கும். அந்த புறம் பார்க்க வேண்டுமாம் வந்தியத்தேவனுக்கு. வேண்டும் என்றே கூறினான் பார்த்திபன். ஓ, பழுவேட்டரையர் உடலில் 63 விழுப்புண்களை காண அவரது அந்த புறம் செல்ல யோசிக்கிறானா? தப்பி தவறி அந்த பக்கம் போய்விடாதே நண்பா, சிங்கத்தின் குகை அது என்று ஆதித்தன் அதற்கு வேறு அர்த்தம் கற்பித்து கூற, நிம்மதி பெருமூச்சு விட்டான் கந்தமாறன். நல்ல வேளை, தப்பித்தான் வந்தியத்தேவன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அன்று தப்பித்து விட்டது இன்று மாட்டிக்கொள்ளத்தானோ என்று தோன்றியது வந்தியத்தேவனுக்கு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 10. தனது அரண்மனையில் இருந்து காஞ்சியை நோக்கி புறப்பட்டான் கந்தமாறன். ஆதித்தனிடம் இருந்து வரச் சொல்லி தகவல் வந்த பிறகு அரை நாள் கூட தாமதிக்க இயலவில்லை. முக்கிய விஷயம் என குறிப்பிருந்ததால் ஆவலை அடக்கவும் இயலவில்லை. அனைத்தையும் தாண்டி வந்தியத்தேவனை சந்திக்க இயலும் என்பதும் மனதிற்கு இதமாகவே இருந்தது. இம்முறை பயணம் அதற்காக மட்டுமல்ல, ஆதித்தனின் மனம் அறிய வேண்டும் என்பதும் தந்தையின் கட்டளை. நேற்று இரவு தனது தந்தை தன்னுடன் பேசியதை மறுபடி நினைத்து பார்த்தான் கந்தமாறன். மாறா,
வாய்ப்பு என்பது எப்போதாவது தான் வருவது. சிலரால் அதை உருவாக்கவும் முடியும், சிலரால் அதை பயன்படுத்தி கொள்ளவும் முடியும். நமக்கு இம்முறை ஒரு நல்ல வாய்ப்பு உன் நண்பன் ஆதித்தன் உருவில் வந்துள்ளது. ஒரு குலம் தழைக்க முன்னேறி முதலிடம் பெற பற்பல சோதனைகளை தாங்க வேண்டியிருக்கும், சில தியாகங்களையும் தர வேண்டியிருக்கும். நமது சம்புவரையர் குலம் இப்போது அப்படி ஒரு நிலையை எட்டியுள்ளது என்றால் இதற்காக நாம் பட்ட அவமானங்களும் சோதனைகளும் கொஞ்சமல்ல. சோழம் ஒரு பேரரசு என்றாலும் அரையர்களின் ஒத்துழைப்பும் உடன்படுதலும் மட்டுமே அதனை நிலைநிறுத்தி இருக்கிறது. அதனாலேயே சோழ மன்னர்கள் தொடர்ச்சியாக அரையர் குலத்தில் பெண் எடுத்து வருகிறார்கள். எவர் பெண் கொடுக்கிறாரோ அம்மன்னர் காலத்தில் அவ்வரையர் முதன்மை வகிக்கிறார். அதனாலேயே பழுவேட்டரையர்கள் தொடர்ச்சியாக பெண் கொடுத்து தங்கள் உறவினை மட்டுமல்ல இருப்பினையும் நிலைநிறுத்தி கொண்டனர். அவர்களது வீரமும் சாமானியமானது அல்ல. இப்போது நம் முறை ஆதித்தனுக்கு பழுவேட்டரையர்கள் மேல் ஈர்ப்பு இல்லாமல் போனது நமக்கு ஒரு வாய்ப்பு. உன்னோடு நட்பானது ஒரு கொடுப்பினை. நமக்கு மணிமேகலை போன்று திறமையான அழகான பெண் வாய்த்தது இன்னொரு சிறப்பு. இந்த நிலையில் ஆதித்தனின் மனம் அறிய முயற்சி செய். மணிமேகலையே மனம் செய்யும் எண்ணம் உண்டா அல்லது வேறு எங்கேனும் பெண்ணெடுக்க எண்ணமா என்பதை அறிந்து கொள். ஒருவேளை இறையருள் நம்மோடு இருந்து ஆதித்தன் நமது மாப்பிள்ளையாக சம்மதித்து விட்டால் போதும். இன்னும் 2 தலைமுறைக்கு நமது குலம் சோழத்தில் முதன்மை பெற்றிருக்கும். நமக்கு அதற்கான தகுதியும் உண்டு. வீரத்திலும் நாம் எவருக்கும் குறைந்தவர் அல்ல. எனவே மாறா, இனி உன்னுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் இதனை முன்னிட்டே இருக்கட்டும். நல்லதோர் நட்பு உறவாக முயற்சிக்கும். இது எனக்காகவோ உனக்காகவோ அல்ல, நம் குலத்தின் மேன்மைக்காக. எனவே எச்சரிக்கையோடு உறுதியும் கடும் முயற்சியும் தேவைப்படும். ஏனெனில் எதிரே தடையாக நிற்கப் போவது பழுவேட்டரையர்கள் என்பதை மறவாதே. அவர்களுக்கும் பெண் உண்டு என்பதை நினைவில் கொள். தந்தையின் வார்த்தைகள் இன்னமும் காதில் ஒலித்து கொண்டுதான் இருந்தன கந்தமாறனுக்கு. ஆனால் பழுவேட்டரையர்களுக்கு எதிராக என எண்ணும் போதே சற்று கலவரமாகவே இருந்தது. ஏனெனில் தங்கள் இருப்பினை நிலைநிறுத்தி கொள்ள எந்த அளவிற்கும் செல்லக்கூடியவர்கள் என்பதை பல முறை உணர்ந்தவன் கந்தமாறன். அதுவும் சென்ற முறை பழையாறையில் வந்தியத்தேவனோடு பழுவேட்டரையர் மாளிகையில் நுழைந்ததும் அவர்கள் பேசியதை கேட்டதும் நினைவுக்கு வரும்போதெல்லாம் அவனது மனம் நடுங்கியது. அன்று பந்தங்களின் வெளிச்சத்தில் பழையாறை அரண்மனை பளபளத்து கொண்டிருக்க எஞ்சியிருந்த இருளில் 2 உருவங்கள் மெல்ல மெல்ல முன்னேறி பழுவேட்டரையர் மாளிகையின் பின்னே மறைந்து நின்று நோட்டமிட்டன. வந்த நோக்கம் நிறைவேறாது, இங்கிருந்து திரும்பக்கூடாது என்ற உறுதி இருவர் கண்களிலும் இருந்தது. இடப்பக்க மூலையின் ஒரு சாளரம் திறந்திருக்க அது வழியே நுழையலாமா என இருவரின் மனமும் திட்டமிட்டது. உயரம் சற்று அதிகம் என்றாலும் எட்ட முடியாததும் அல்ல. நண்பா, என் தோளில் கால் வைத்து மெல்ல மேலேறி சாளரத்தின் கீழுள்ள பிடிமானத்தில் நின்று கொள். பிறகு உன் கால் பிடித்து நான் மேலே வருகிறேன் என்றது ஒரு உருவம் மெதுவாக. சரி என்ற அடுத்த உருவம் சொன்னபடியே மேலேறி நிற்க முதல் உருவமும் மேலேறி வந்தது. கற்களின் பிளவுகளில் கால் பதித்த பிடிப்பை தவிர கைகள் சாளரத்தின் மேல் பகுதியை எட்டியதால் சற்று சிரமமின்றி நிற்க முடிந்தது. மெல்ல விழிகள் 4ம் ஒரே நேரம் சாளரம் வழியே அறையை நோக்க அதிர்ந்து போயினர் இருவரும். அறையினுள் மத யானைகள் 2 மரத்தாலான ஆசனங்களில் அமர்ந்து விவாதித்து கொண்டிருந்தன. ஆம், உள்ளே கண்டன் அமுதன் எனப்படும் பெரிய பழுவேட்டரையரும் காலாந்தக கண்டன் எனப்படும் சிறிய பழுவேட்டரையரும் அமர்ந்திருந்ததை கண்டு அதிர்ந்து போனது 2 உருவங்களும். வந்தியத்தேவா, வந்த வேளை சரியில்லை என்று நினைக்கிறேன், வா சென்று விடலாம் என்றது ஒரு உருவம். கந்தமாறா, எதற்காக இத்தனை சிரமப்பட்டு வந்தோம்? பெரியவரின் உடலில் உள்ள விழுப்புண்களை பார்க்கத்தானே. அது நிறைவேறாமல் போவது எப்படி என்றது அடுத்த உருவம். மாட்டிக்கொண்டால் என்னாகும் என்பதை யோசிக்கவே மாட்டாயா நண்பா கேட்டான் கந்தமாறன். விளைவுகளை பற்றி யோசிப்பவன் வீரனாக முடியாது நண்பா என்ற வந்தியத்தேவன் தொடர்ந்து, பெரியவருடன் இருப்பது யார் என்று கேட்டான். பார்த்தாலே தெரியவில்லையா? அவர்தான் காலாந்தக கண்டர், சிறிய பழுவேட்டரையர், தஞ்சை கோட்டையின் காவல் அதிகாரி, பெரியவரின் தம்பி. ஓ, தஞ்சை கோட்டையை காவல் செய்வதை விட்டுவிட்டு பழையாறையில் இவர் என்ன செய்கிறார் கேட்ட வந்தியத்தேவனை முறைத்தான் கந்தமாறன். நாம் எந்த நிலையில் தற்போது இருக்கிறோம் என்பதை மறந்து அவர் மீது குற்றம் தேடுகிறாயா? மாட்டிக்கொண்டால் தப்பிக்க ஒரு பெரிய காரணம் வேண்டாமா என்று கேட்ட வந்தியத்தேவனின் அறிவுத்திறனை வியப்பாக பார்த்தான் கந்தமாறன். ஆம், உண்மைதான். ஒவ்வொரு தவறும் இன்னொரு தவறால் சிறிதாக்கப்பட்டு மறைக்கப்படுகிறது என்று மனதிற்குள் நினைத்தான். நீ இங்கேயே இரு நண்பா, நான் அந்த பக்கம் சென்று உள்ளே நுழைய வேறு வழி இருக்கிறதா என்று பார்த்து வருகிறேன் என்ற வந்தியத்தேவன்
சுவற்றோடு சுவராய் மெதுவாய் நகர ஆரம்பித்து இருட்டில் மறைந்தான். அதற்குள் உள்ளிருந்து பேச்சு குரல் சற்று வேகமாகவே ஒலிக்க கவனிக்க ஆரம்பித்தான் கந்தமாறன். ஆதித்தனின் அவசரத்தால் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் போல உள்ளது தம்பி என்றார் பெரியவர். வந்தியத்தேவனை போருக்கு அழைத்து செல்வதை பற்றித்தானே பேசுகிறீர்கள் அண்ணா? ஆம், ஆனால் அது மட்டுமே இல்லை தம்பி. பழுவேட்டரையர்கள் உதவி இல்லாமலேயே இந்த போரை வெற்றி பெற நினைக்கும் அவனது உள்ள கிடக்கையையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் தம்பி. புரியவில்லையே அண்ணா. நான் தான் செல்கிறேனே உடன். வெறும் துணையாகத்தான் உன்னை அழைத்திருக்கிறான் தம்பி. இதுவரை நடந்த எல்லா சோழ போர்களிலும் நம் பங்கு மிக அதிகம் என்பதை நீ அறிவாயல்லவா? அறிவேன் அண்ணா. விஜயாலய சோழரின் திருப்புரம்பியம் போரில் தஞ்சைக்குள் நுழைந்து முத்தரையர்களை அழித்து தஞ்சையை கைப்பற்றியது நம் பரம்பரைதான். பராந்தகரின் பல போர்களில் புலிக்கொடியை சுமந்து முன் வரிசையில் போரிட்டதும் நாம்தான். முதலாம் ஆதித்தனுக்கு இளவரசு பட்டம் சூட்டியதும் நாம்தான். விஜயாலயருக்கு போரிட தோள் கொடுத்ததும், ஆதித்தருக்கு எதிரியின் யானை மீது பாய முதுகு கொடுத்ததும் நாம்தான் என்பது அனைத்தும் நான் அறிவேன் அண்ணா. இத்தனை தியாகங்களின் பலனாக நமக்கு கிடைத்திருக்கும் பதவியை ஒரு 20 வருட தவம் கலைத்து விடுமோ என்ற கவலைதான் எனக்கு. என்ன அண்ணா சொல்கிறீர்கள்? அதிர்ச்சியாக கேட்டார் சின்னவர். தம்பி, உண்மையில் சோழம் என்பது தலை மட்டும்தான். உடலாய் உறுப்புகளாய் உதவியாய் இருப்பது அரையர்களாகிய நாம். மகதவரையர்கள், சம்புவரையர்கள், பல்லவரையர்கள், மலையவரையர்கள் என பல பேர். இதில் நாம் மட்டுமே சோழ அரசின் பலம் வாய்ந்த நம்பிக்கை உரிய பதவிகளை பிடித்துவிட்டோம். மற்றவர்களுக்கு, குறிப்பாக சம்புவரையர்களுக்கும் மகதவரையர்களுக்கும் நம்மீது இதன் காரணமாகவே வெறுப்பு அதிகமாக இருக்கிறது. சம்புவரையர்கள் தம் குலப்பெண் மணிமேகலையை எப்படியாவது ஆதித்த கரிகாலனுக்கு மணமுடித்து சோழ அரசில் நிரந்தர இடத்தை பிடித்துவிட ஒருபுறம் முயற்சித்து வருவது நீ அறிந்ததுதான். அதனாலேயே கடம்பூர் இளவரசன் கந்தமாறனும் ஆதித்தனின் நெருங்கிய நண்பனாகிவிட்டான். இன்னொரு புறம் மகதவரையர்கள் என்று அழைக்கப்படும் வல்லவரையர்கள் தங்களை நிலைநிறுத்தி கொள்ள தங்கள் குலத்தின் ஒட்டுமொத்த வீரத்தையும் ஒருவனுக்கே புகட்டி இத்தனை வருடமாய் சோழர் படை தளபதியாவதையே அவனுடைய லட்சியமாக அவன் மனதில் நாளும் உருவேற்றி செய்த தவத்தின் பலனை அனுபவிக்க இப்போது இங்கு அவனை, அந்த வீரனை, அவன்தான் வந்தியத்தேவனை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இங்கு. விதியும் அவனை ஆதித்தனின் நண்பனாக்கி இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. ஆனால் எக்காரணம் கொண்டும் நம் பழுவேட்டரையர் பரம்பரையை தவிர வேறு எவரும் சோழத்தின் தனாதிகாரியாகவோ தளபதியாகவோ வந்துவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் உன்னை தஞ்சை கோட்டை காவலில் வைத்தேன். ஏனெனில் இன்னும் சிறிது நாட்களில் தஞ்சையே சோழத்தின் தலைநகராகும் என்ற நிலைமை உள்ளது. எனக்கு பிறகு நீ, உனக்கு பிறகு உன் பெண்ணின் வாரிசு. எப்படியாகிலும் நம் பரம்பரையின் ஆளுமை சோழத்திற்கு பயன்பட வேண்டும் என்று நான் உறுதியாக நம்பிக்கொண்டிருந்த வேளையில்தான் ஆதித்தன் இந்த இடியை இறக்கிவிட்டு போயிருக்கிறான். கந்தமாறனையும் வந்தியத்தேவனையும் பார்த்திபனையும் வைத்துக்கொண்டே, அதாவது பழுவேட்டரையர் தவிர மற்ற அரையர்களை வைத்துக்கொண்டே சோழத்தால் போரை வெல்ல முடியும் என்று நிரூபிக்க முயல்கிறான். இதை தடுக்காமல் விடுவது தவறாகி போகும். நாளைய வரலாற்றில் நாம் இல்லாது போகும் நிலை வந்துவிடுமோ என்று அஞ்சுகிறேன் என்ற பெரியவரின் குரல் தழுதழுத்தது. இதற்கு ஏன் அண்ணா இத்தனை கவலை? தங்கள் பேச்சை சுந்தர சோழர் மீறுவாரா என்ன? இது தவறு என்று கூறிவிட வேண்டியதுதானே. இந்த முடிவை எடுத்தது ஆதித்தன். தன் மகனின் மீது அதிக பாசம், அளவு கடந்த நம்பிக்கை அவருக்கு. ஆதித்தனின் புகழை நாம் தடுக்கிறோம் என்ற எண்ணம்தான் தோன்றும் அவருக்கு. அதனால்தான் வேறு வழியை யோசிக்க உன்னை இங்கே வரச் சொன்னேன். கவலையை விடுங்கள் அண்ணா. இந்த போரில் வந்தியத்தேவன் கலந்து கொள்ள மாட்டான். அதற்கு நான் உறுதி. அப்படி கலந்தே தீருவான் என்ற நிலை வந்தால் இந்த போரே நடக்காது என்ற சின்னவரை ஆச்சரியமாக பார்த்தார் பெரிய பழுவேட்டரையர். எப்படி தம்பி என்று கேட்ட பெரியவரின் காதோரம் சின்னவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு எதற்குமே அஞ்சாத பெரிய பழுவேட்டரையரின் உடல் நடுங்கியது. தம்பி, இது சரியல்ல. அது சோழத்தின் வேலி என்றார் பெரியவர். பயிருக்கு ஆபத்து என்ற பின்பு வேலியே வீண்தானே என்று சின்னவர் கூறியதின் பொருளை விளங்கிக் கொண்ட கந்தமாறனின் உடலும் நடுங்கியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.